அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, ராகு போல் கொடுப்பார் இல்லை. எப்படி? மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் மேஷம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை தரக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலோ அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க அந்த புத பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு அவருக்கு பற்பல நன்மைகளை தரும் சுப ராகு ஆவார். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கும் சுப ராகு ஆவார். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கும் சுப ராகு ஆவார். அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கும் சுப ராகு ஆவார். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கும் சுப ராகு ஆவார். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலோ அல்லது துலாம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கும் சுப ராகு ஆவார். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு அந்த குரு பகவானோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலோ அல்லது அந்த தனுசு லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய மீனத்திலோ அல்லது 7ஆம் இடமாகிய மிதுனத்திலோ
அல்லது 10ஆம் இடமாகிய கன்னியிலோ அந்த செவ்வாய் பகவான் இருக்க, அந்த செவ்வாய் பகவானோடு ராகு பகவான் சேர்ந்து இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். அந்த 5ஆம் இடமாகிய அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து அந்த மகரம் லக்னத்திலே இருந்தாலும், அந்த சுக்கிர பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருந்தாலும், அல்லது அந்த மகரம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய மேஷத்திலே இருந்தாலும், அல்லது 7ஆம் இடமாகிய கடகத்திலே இருந்தாலும், அல்லது 10ஆம் இடமாகிய துலாத்திலே இருந்தாலும், அவ்வாறு மகரம் லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் இருக்க, அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து அந்த கும்பம் லக்னத்திலே இருந்தாலும், அல்லது அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய ரிஷபத்திலே அந்த புதன் பகவான் இருந்தாலும், அல்லது அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடமாகிய சிம்மத்திலே இருந்தாலும், அல்லது அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 10ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே அந்த புதன் பகவான் இருந்தாலும், அவ்வாறு கும்பம் லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ அந்த 5 கூடிய புதன் பகவான் இருக்க, அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலோ அல்லது அந்த மீனம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க, அந்த சந்திர பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் மீனம் லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ சந்திர பகவான் இருக்க, அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். எப்படிப்பட்ட சுப ராகு? நிறைய செல்வம் கொடுப்பார், புகழ் கொடுப்பார், பெருமை கொடுப்பார், அந்தஸ்து கொடுப்பார், கௌரவம் கொடுப்பார், மதிப்பு மரியாதையை சேர்ப்பார், வசதியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், எங்கும் எதிலும் வெற்றியை கொடுப்பார், வாழ்க்கையிலே அளவற்ற உயர்வினை கொடுப்பார், அசாதாரண வெற்றியை கொடுப்பார், எல்லா வகையான வசதிகளையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுப்பார். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்குரியவன் லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க, அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார் என்று சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.